முடக்காதே பாசிச பாஜக தமிழ்நாட்டின் நிதியை முடக்காதே. நிறுத்தாதே நிறுத்தாதே 100 நாள் வேலையை நிறுத்தாதே. அடிக்காதே அடிக்காதே ஊர் மக்கள் வயிற்றில் அடிக்காதே. நம்ம ஊர் சந்தையில் அமெரிக்க விளைபொருட்கள் அனுமதியா? விவசாயத்தை அளிக்கின்ற ஒப்பந்தத்தை திரும்ப பெறு. விவசாயத்தை அளிக்கின்ற ஒப்பந்தத்தை திரும்ப பெறு. அனுமதிக்காதே அனுமதிக்காதே. அமெரிக்காவின் விளைபொருள் விற்பனைக்கு அனுமதிக்காதே. அனுமதிக்காதே அனுமதிக்காதே. அமெரிக்காவின் விளைபொருள் விற்பனைக்கு அனுமதிக்காதே. கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். மோடியின் சதிக்கு ஒத்துவதும் அடிமை அதிமுக கண்டிக்கிறோம். கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். மோடியின் சதிக்கு ஒத்துவதும் அதிமுக கண்டிக்கிறோம். போராடுவோம் போராடுவோம். அடிமை கூட்டணிக்கு எதிராக போராடுவோம். போராடுவோம் போராடுவோம். அடிமை கூட்டணிக்கு எதிராக போராடுவோம். போராடுவோம் போராடுவோம். ஒன்றிய அரசின் அநீதிக்கு எதிராக போராடுவோம். விரட்டிடுவோம் விரட்டிடுவோம். டெல்லி டப்பா என்ஜினை விரட்டிடுவோம். விரட்டிடுவோம் விரட்டிடுவோம். டெல்லி டப்பா என்ஜினை விரட்டிடுவோம். தலைகுனியா தலைகுனியாது. தமிழ்நாடு ஒருபோதும் தலைகுனியாது. தலைகுனியாது தலைகுனியாது. டெல்லி ஆதிக்கத்தின் முன் தமிழ்நாடு ஒருபோதும் தலைகுனியாது. காப்போம் காப்போம். தமிழ்நாட்டின் உரிமையை காப்போம். வெல்வோம் வெல்வோம். டெல்லி அணியை வீழ்த்தி வெல்வோம். வெல்வோம் வெல்வோம். ஒன்றாய் வெல்வோம். ஸ்டாலின் தொடரட்டும். தமிழ்நாடு வெல்லட்டும். ஸ்டாலின் தொடரட்டும். தமிழ்நாடு வெல்லட்டும். நன்றி. கடந்த மாதம் முதல் ரஷ்யாவிடமிருந்து அதிகமான இறக்குமதி செய்யப்பட்ட கச்சா எண்ணெய்களை நாம் பெற்றுக் கொண்டிருந்தோம். ஆனால் திடீர்னு ஒரு நாள் அமெரிக்காவுடைய அதிபர் சொல்றாரு, நீங்க இந்தியா வந்து ரஷ்யாவிடமிருந்து நீங்கள் பெட்ரோலை கச்சா எண்ணெயை வாங்குவதை நிறுத்தவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு நான் அதிகமான வரியை விதிப்பேன் என்று சொன்னார். அதன் பின்பு வரியை விதித்தார்கள். அதிகபட்சமாக 48% என்றெல்லாம் வரியை விதித்தார்கள். அதற்கு எந்த ரியாக்ஷனும் ஒருத்தர் நம்மள மோடி இந்தியாவுடைய அந்த வெளியுறவு கொள்கையில அவர்கள் நம்ம நாட்டிற்கு இழைக்கக்கூடிய அநீதியை ஏன் எங்கள் நாட்டினுடைய பொருளுக்கு நீங்கள் வரி விதிக்கிறீர்கள் என்று வாயை திறந்து பேசலங்க மோடி. எவ்வளவு ஒரு பலகீனமான இந்திய பிரதமரை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை எண்ணுகின்ற ஒரு இந்தியாவிடமிருந்து பெட்ரோல் வாங்க மாட்டேன்னு சொல்லி அறிவிச்சதா அமெரிக்க பிரதமர் சொல்றாரு. ஆமா உண்மைதான். நாங்க இனிமே பெட்ரோல அமெரிக்காவுடைய சொல்ல இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையை அடிபணிந்து ஒரு இதை அறிவிக்கிறார். என்னன்னு பார்த்தா அமெரிக்காவில் ஒரு பாலியல் குற்றவாளித்தனத்தினுடைய உச்சபட்சமாக இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இன்றைக்கு அமெரிக்கா வந்துருச்சு. இதுக்காண்டியா நம்ம போராடணுமா? நம்ம இன்றைக்கு பிரிட்டிஷ் ஆட்சியாளரிடத்துல அடிமைப்பட்டு கிடந்த அந்த இந்தியாவை இன்றைக்கு மீண்டும் இந்த பாசிச ஒவ்வொன்றாக மத்திய அரசு நம்மளுடைய அனைத்து திட்டங்களையும் பாதிக்கின்ற வகையில் பல்வேறு திட்டங்களை ஏற்றி இன்று ஏழை எளிய மக்களோடு விளையாடி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பாஜக அரசிற்கு துணை போகும் அதிமுக அரசையும் இந்த நாளிலே நம்ம கண்டிக்கத்தக்கது. ஏன்னா நம்மளோட திட்டங்கள் சிறப்பாக நடைபெறுகிறது. இன்றைக்கு தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக போய்கிட்டு இருக்கு.
அந்த சூழ்நிலையில் வந்து நம்மளோட பொருளாதாரத்தை வந்து பாதிச்சா நம்ம அங்குள்ள எல்லாமே பாதிக்கப்பட்டு அவங்க முடக்கப்படுவார்கள் என்ற நோக்கில் தான் இன்று ஒன்றிய அரசு வந்து அனைத்து திட்டங்களையுமே தமிழ்நாட்டிற்கு வந்து எந்த ஒரு திட்டத்தையுமே கொடுக்க கூடாது. அப்படி கொடுக்காத பட்சத்தில் தான் அந்த பொருளாதாரம் வந்து சீர்குலைந்து மக்கள் வந்து பெரிய வாழ்வாதாரத்தை பாதிக்கும். அதனால அவங்க வந்து மற்ற எல்லா சூழ்நிலைக்கும் தள்ளப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நோக்கில் வந்து இன்று ஒன்றிய அரசு செயல்பட்டு வருகிறது. இதனால நாம் அனைவரும் வந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மட்டுமல்ல, வருகின்ற தேர்தலில் வந்து ஒன்றாக சேர்ந்து அனைவரும் வந்து ஒன்றாக வெல்வோம் என்று இதுக்கு உறுதியளித்து நாம் எல்லாரும் ஒன்றாக பாடுபட வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக அண்ணாச்சி பரமூர் அவர்கள் மாவட்ட தலைமை செயற்குழு உறுப்பினர் அண்ணாச்சி பரமூர் அவர்கள் சற்று உரையாற்றுவார். மாநில செயற்குழு உறுப்பினர் ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தினை காந்தியின் பெயரால் அந்த வேலைவாய்ப்பு திட்டம் அமைக்கப்பட்ட போது ஏற்கனவே கோட்சை மூலமாக கொன்றுவிட்டு 2வது முறையும் காந்தியை கொண்டிருக்கிறார்கள். அந்த பேரை எடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நயவஞ்சகமான அந்த அரசு, இந்த ஒன்றிய அரசு நடந்து கொண்டு இருக்கிறது. எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்திய திருநாட்டை காப்பாற்ற வேண்டிய இடத்தில் இருக்கும் இடத்தில் உலகத்தையே காப்பாற்ற வேண்டிய இடத்தில் வந்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. அந்த அளவுக்கு அமெரிக்காவுடைய ஆதிக்கம் இந்த இந்தியாவின் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது. அந்த திணிப்பையும் முறியடிக்க ஒட்டுமொத்தமாக 2026 ஒன்றிய பாஜக கூட்டணியை வலுவோடு கருவறுத்து அவர் எப்படி தமிழ்நாட்டுக்கு சீரோ என்று சொல்லலாம், அவர்களுக்கும் சீரோ. 234 தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வெற்றி பெறுவதற்கு உறுதி ஏற்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நாம வாசு சட்டமன்ற உறுப்பினர் ஐயா சதன் திருமலைக்குமார் அவர்கள் கண்டன சிறப்பு உரையாற்றுவார்கள். மற்றும் ஏனைய கூட்டணி கட்சி தலைவர்கள், செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் எல்லாருக்கும் அனைவருக்கும் இதயங்கணிந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்னன்னா, முதல்ல அண்ணாதிமுக தான் பிஜேபி போய் அடிமானம் நினைச்சோம். இப்ப பிஜேபி அமெரிக்கா போய் அடிமையா இருக்கு. இவ்வளவுதான் வித்தியாசம். இவன் தான் அடிமையானா அவன் தான் அடிமையாவதான். காரணம் என்னன்னா, இவன் பொய்ய முறைக்க வேண்டிய அங்கே போய் அடிமையாதான், அவன் பொய்ய முறைக்க அங்கே போய் அடிமையாகதான். இதுல நம்ம விழிப்புணர்வோட இருக்கணும். ஏன்னா நிர்மலா சீதாராமன் தமிழ விளையாட்டுறாங்க, தமிழ் பிச்சை எடுக்க ஆகாது அப்படிங்காங்க. அந்த பிச்சை எடுக்க ஆகாது அந்த அம்மா ஏன் தமிழ பேசணும்? அது அவசியம் இல்லையே. நம்ம தமிழ படிச்சோம்னு சொல்றதுக்கு அந்த அம்மாவுக்கு அறிவே இல்லையே. ஒரு தமிழ்நாட்டில் பிறந்து இன்னைக்கு நம்ம அந்த அளவில் இருக்கணும்னு சொன்னா தமிழ் பேசினால இன்னைக்கு அந்த அம்மா அந்த இடத்துல இருக்கு. அதெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு தமிழ் பிச்சை எடுக்க ஆகாதுங்க. அப்ப அது எந்த அளவுக்கு ஒரு வாய்க்கொழுப்பு திமிரு, அது என்ன சொல்லணும் எனக்கே புரியல. ஒரு பெண்மணி வந்து இந்த அளவுக்கு ஒரு தமிழ்நாட்டை கொச்சப்படுத்தி பேசணும் அவசியம் இல்லை. பிறந்த தமிழ்நாட்டில், வளர்ந்த தமிழ்நாட்டில், படித்த தமிழ்நாட்டில் தமிழ் மக்களாக நீ வாழணும்னு சொல்ற அந்த அம்மா தமிழை இன்னைக்கு ரொம்ப கொச்சப்படுத்தி, இதெல்லாம் நீங்க வருங்காலங்கள் வந்து எல்லாமே ஒரு விழிப்புணர்வு இருங்க. தமிழ்நாடா டெல்லியா இதை முடிவு பண்ணக்கூடிய மக்கள் நீங்க தான், எஜமான் நீங்க தான், நாங்களாம் கிடையாது. எஜமான் நீங்க தான். நீங்க பார்த்து முடிவு பண்ணால் மட்டும்தான் அடுத்த நம்ம இந்த தலைநிமிர்ந்து நடக்க முடியும். அதை மூலம் புரிஞ்சுக்கோங்க. இல்ல நான் பாஜக அரசு என்ன செய்யணும்னா, இன்னைக்கு உங்களுக்கு பிடி தொழிலாளருக்கு உள்ள சொல்ல முடிய போறாங்க. உங்களுக்கு நெசவு தொழிலாளர் இருக்கு, எல்லாம் நெசவு தொழிலாளர் கரண்ட் போறான் ஃப்ரீ வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கட் பண்ண போறோம். அடுத்து ஒவ்வொரு திட்டங்களா கொண்டு வந்துட்டு இருக்கான். அதெல்லாம் நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. மக்களான நீங்க வந்து புரிஞ்சு செயல்பட்டா மட்டும்தான் இதை நம்ம அடுத்து காப்பாற்ற முடியும். பால் நம்ம தமிழ்நாட்டில் மூலம் வருங்க. இந்தியாவில் பால் வந்து அதிகமான உற்பத்தி. இந்த உற்பத்தி அமெரிக்கால இருந்து இறக்கணுங்க. அங்க இறக்க உங்களை விவசாயம் என்ன செய்வான்? தற்கொலை பண்ணி சாவான். கரெக்டா எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஆட்சி, இந்த திமுக ஆட்சி வரவில்லை என்றால் 10 ஆண்டுகளில் நம்ம தமிழ்நாடும் அது சுடுகாடாக மாத்திடுவாங்க. அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. அதனால மக்கள் சிந்திச்சு வருங்காலங்கள் உங்கள் கையில உள்ளது. டெல்லியா தமிழ்நாடா இதை முடிவு பண்ணி வாக்களித்து திமுக தலைமைக்கு வாக்களித்து எங்களை வெற்றி பெற செய்து மீண்டும் மக்களுக்கு வந்து மகளிர் உரிமை தொகை, மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம், நிறைய திட்டங்கள் தலைவர் தந்துட்டே இருக்காரு. மேலும் மேலும் அடுத்தடுத்த திட்டங்கள் நீங்க என்னென்ன எண்ணிக்கையிலே திட்டங்கள் எங்களுக்கு போய் ஓட்டு கேட்க திட்டங்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் சொல்லி மக்கள்கிட்ட கேட்கறது அந்த அளவுக்கு நிறைய திட்டங்கள் இருக்கு. அந்த திட்டங்களை சொல்லி நாங்கள் ஓட்டு கேட்போம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல. மக்களால் நீங்கள் வந்து விழிப்புணர்வு இருந்து வருங்காலம் திமுக தலைமைக்கு வாக்களித்து தலைவரை வெற்றி பெற செய்வது என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக வாசு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் உரையாற்றுவார்கள்.
அதெல்லாம் ஒண்ணும் முடியாது. அவன் முடிக்கலாம். இந்த பாராட்டுக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பிப்ரவரி 1ஆம் தேதி நம்முடைய ஒன்றிய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதிநிலை அறிக்கையை நாடாளுமன்றத்தின் மக்களவையில் தாக்கல் செய்தார். அவர் நம் தமிழ்நாட்டில் பிறந்தவர். அவர் ஒரு தமிழச்சி. பொதுவாக திருக்குறளை படித்துவிட்டுத்தான், திருக்குறள் ஏதாவது ஒரு திருக்குறளை சொல்லித்தான் நிதிநிலை அறிக்கையை அவர் சமர்ப்பிப்பார். இப்போது 9வது நிதிநிலையை அவர் சமர்ப்பித்திருக்கின்றார். ஆனால் இம்முறை அவர் திருக்குறளை மறந்துவிட்டார், திருக்குறளை சொல்லவில்லை. தமிழ்நாட்டை சார்ந்த அவர் தமிழகத்துக்கு நிதி சரியாக ஒதுக்கவில்லை. குறிப்பாக கல்விக்கு கொடுக்கக்கூடிய தொகையை சரியாக கொடுக்கவில்லை. அதற்கு காரணம் நாம் மும்மொழி கொள்கையை ஆதரிக்கவில்லை என்பதற்காக. அதே மாதிரி நாம் குடிக்கின்ற அந்த குடிநீருக்கு செலவழிக்கப்படுகின்ற ஜல்ஜீவன் திட்டத்திற்காக சரியான நிதியை ஒதுக்கவில்லை. பொருளாதாரத்தில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் நாம் 2வது இடத்தில் தமிழ்நாடு இருக்கிறது. அப்படி இருக்கின்ற நாம் நிறைய வரியை நாட்டுக்கு வழங்குகின்றோம். நமக்கு உரிய பங்களிப்பை பகிர்வை தரவில்லை. உத்தரப்பிரதேசத்துக்கு 2,68,530 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கின்றார்கள். பீகாருக்கு 1,67,000 கோடி ரூபாய் ஒதுக்கின்றார்கள். மத்திய பிரதேசத்துக்கும் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட கோடியை ஒதுக்கியிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் தமிழகத்துக்கு வெறும் 67,000 கோடியை தான் ஒதுக்கி இருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு சால்ரா தட்டுகின்ற மாநிலங்களுக்கு, அவர்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற மாநிலங்களுக்கு அதிகமான நிதியை அள்ளி வழங்குகிறார்கள். அவர்களுக்கு எதிராக அவர்கள் செய்கின்ற தவறை சுட்டிக்காட்டுகின்ற மாநிலங்களுக்கு சரியாக நிதி அளிக்காமல் வஞ்சம் காட்டுகிறார்கள். ஆகவே இவர்களையெல்லாம் எதிர்காலத்தில் இங்கே தமிழ்நாட்டை பிடிக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது ஒரு காலமும் நடக்காது. தமிழர்கள் ஒன்று இளிச்சவாயர்கள் கிடையாது. நீதி கட்சி காலத்திலிருந்து தமிழ் மக்கள் படித்தவர்கள், பண்பாளர்கள். 3000 ஆண்டுகளுக்கு முன்பே மனித இனம் காட்டு மிராண்டிகளாக திரிந்த காலத்திலிருந்து அவர்கள் குகைகளிலும் மரங்களிலும் வாழ்ந்த காலத்திலே, ஆடையின்றி வாழ்ந்த காலத்தில், காட்டு மிராண்டிகளாக இருந்த காலத்தில் வளர்ச்சிக்கு பல்வேறு திட்டங்கள், அதில் விடியல் பயண திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், அவர்களுக்கு சுய உதவி குழு கொடுத்து அதற்கு நிறைய லோனெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க சொந்த காலில் நிற்கணும், சுய தொழில் செய்ய வேண்டும், தன்மானத்தோடு வாழ வேண்டும், சுய கௌரவத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக அவர் நிதிகளை பெண்களின் வளர்ச்சிக்காக கொடுத்து பெண் கல்வியை ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக பெண்கள் உயர்கல்வி போக வேண்டும், 12ஆம் வகுப்போடு நிப்பாட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக புதுமை பெண் திட்டத்தை கொண்டு அவங்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கி கொண்டிருக்கின்றார் மாண்புமிகு முதல்வர் அவர்கள். அவனுக்கு பல கோடி, ஆயிரக்கணக்கான கோடி லோன் கொடுக்குறாங்க. ஆனால் சாமானிய மக்களுக்கு உங்களுக்கு எந்த விதமான, நீங்கள் ஒரு 1 லட்சம் ரூபாய் லோன் வாங்கணும்னா வங்கிக்கு உங்களை அலக்களிப்பாங்க. ஆனால் அவனுக்கு 1000 கோடி. தமிழ்நாட்டை புறக்கணித்த மோடிக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், மோடிக்கு வால் பிடிக்கும் அடிமைகளுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம், மோடிக்கு வால் பிடிக்கும் அடிமைகளுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், துரோகம் செய்யும் அதிமுக கண்டித்து ஆர்ப்பாட்டம், துரோகம் செய்யும் அதிமுக கண்டித்து நிதி அடிமை கூட்டணிக்கு எதிராக போராடுவோம், 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 ஒன்றிய அரசின் அநீதிக்கு எதிராக போராடுவோம், ஒன்றிய அரசின் அநீதிக்கு எதிராக போராடுவோம், விரட்டி அடிப்போம், விரட்டி அடிப்போம், விரட்டி அடிப்போம், விரட்டி அடிப்போம், டெல்லி டப்பா என்ஜினை விரட்டி அடிப்போம், டெல்லி டப்பா என்ஜினை விரட்டி அடிப்போம், தலைகுனியாது, 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 தமிழ்நாடு தலைகுனியாது, தமிழ்நாடு தலைகுனியாது, 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 தலைகுனியாது,
தலைகுனியாது. டெல்லி ஆதிக்கத்தின் மேல் தமிழ்நாடு தலைகுனியாது. டெல்லி ஆதிக்கத்தின் மூலம் தமிழ்நாடு தலைகுனியாது. காப்போம் காப்போம் தமிழ்நாட்டின் உரிமையை காப்போம். தமிழ்நாட்டின் உரிமையை காப்போம். வெல்வோம் 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 வெல்வோம். டெல்லியை வீழ்த்தி வெல்வோம். டெல்லி அணியை வீழ்த்தி வெல்வோம் 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 வெல்வோம். ஒன்றாய் வெல்வோம். ஒன்றாய் வெல்வோம். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். நன்றி. மேற்கு பகுதி நிரப்புவார் மாமா.